என்னோட வீட்டு பிரச்சனைக்கு யாரு காரணம்? நம்ம வீட்ல ஒரு இழப்பு ஏற்படுதுங்க. அந்த இழப்பு எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்கு. ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இழப்பா இருக்கு. இல்ல ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம மனசுக்குள்ள ஒரு பதபதப்பு இருக்கும். நல்லா தானப்பா இருந்தோம். எல்லா மக்களும் நல்லா தானே இருந்தோம். ஏன் இப்படி திடீர்னு நடந்துச்சு? எதுக்கு இது மாரி திடீர்னு நமக்கு இப்படி ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு? நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் சூழ்ந்துச்சு? ஏன் வேதனைகள்? ஏன் கண்ணீர் இவ்வளவு கண்ணீர், கருமாயம் அப்படின்னு நம்ம மனசு பதபதைக்கும் பார்த்தீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என் வீட்ல நடக்கிற பிரச்சனைகளுக்கு, குழப்பங்களுக்கு, இழப்புகளுக்கு யாரு காரணம் அப்படின்னு நான் ஏன் என் மனசு தேடுது? என்ன காரணம்? அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்லப்போற ஒரு சில உண்மையான நிகழ்வுகள் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய வேதனைகளுக்கு பதிலாகவும், ஆறுதலாகவும் அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, எதார்த்தத்த பேசுவோமே! நடந்த உண்மையான நிகழ்வுகள பேசுவோம். ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவோட கணவர் திடீர்னு இறந்து போறாரு. நல்லா இருக்காரு. நல்லா இருந்தவரு, நல்லா பேசி, சிரிச்சு, மனமகிழ்வோட இருந்தவரு, பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மாவோட தோள்ல சாஞ்சு அவருடைய உயிர் பிரியுது. அந்த அம்மாவுக்கு ஒரே வேதனை. நல்லா இருந்தோமே! ஏன்? அந்த அம்மா ஒரு சாமியாடியா இருக்காங்க. நம்ம சாமியாடியா இருந்தோம். நம்ம சாமி முன்னாடி நல்லா பேசுச்சு. ஆனா, இப்ப ஒரு சில காலங்களா நம்ம சாமிய நம்ம பேச முடியல. சாமிய உணர முடியல. ஆனா, இந்த நேரங்கள்ல நமக்கு இப்படி ஒரு இழப்பு நம்மளுடைய கணவர் இறந்துட்டாரே! ஏன்? எதுக்கு? அப்படின்னு அந்த அம்மா மனசு பல நூறு கேள்விகளுக்கு பதில தேடுது. அப்ப அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சஞ்சலம் ஏற்படுது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நடந்திருக்குமா? நம்மள சுத்தி ஏதாவது ஒரு தீய வினைகள் சாடி இருக்குமா? இதுபோன்று ஒரு பில்லியோ, சூனியமோ, செய்வனையோ, ஏவலோ ஏதாவது ஒரு நம்ம குடும்பத்த தாக்கியிருக்குமா? இது யார் காரணம்? என்ன காரணம்? ஏன்? எப்படி? அப்படின்னு அந்த அம்மா பல கேள்விகளுக்கு பதில தேடுது. இன்னைக்கு இத சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு இன்னொரு உண்மையான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்கு. ரொம்ப அந்யோன்யமா, உண்மையா, நல்லா எல்லாரும் பந்தவாசமா, ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல எல்லாரும் இருக்காங்க. அப்ப அந்த ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. எது மாதிரி ஒரு கனவு வருது? உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனைய உன்னால சரி பண்ண முடியாது. அதுக்கு காரணம், உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆளு தான் காரணம். அப்படிங்கிற மாரி அந்த அம்மாவுக்கு அசரீரி மாரி சொல்லி ஒரு கனவு. அப்ப என்ன ஆகுது? அது தெரிஞ்ச அடுத்த ஒரு 1 மாத காலங்கள்லயே, ஒரு தாய் பற்றை பிள்ள போல இருந்த அந்த குடும்பத்தில நிறைய வேறுபாடு, கருத்து வேறுபாடுகளும், சண்டைகளும், சச்சரவுகளும் அந்த குடும்பங்கள் எல்லாமே தனித்தனியா பிரியுது. அப்ப அந்த இடத்துல அந்த அம்மா கேள்வி முன்வைக்குது. எப்படி? அந்த தெய்வத்திட்ட, "உன்னைய நாங்க காலத்துக்கும் வணங்கி வர்றோம்ல. ஏன் எங்க குடும்பத்துக்கு இந்த ஒரு நில? என்ன? ஏது?" அப்படின்னு அந்த அம்மா அந்த சாமிகிட்ட கேள்விய முன்வைக்குது. அதுக்கு அந்த சாமி பதில் சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, "நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, உனக்குள்ள ஒண்ணு. இத உன்னால சரி பண்ண முடியாது அப்படின்னு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இத உன்னால சரி பண்ண முடியாது." அப்படின்னு அந்த மறுபடியும் அந்த தெய்வம் அதே பதில திருப்பி சொல்லுது. அப்ப அந்த இடத்துல இந்த 2 குடும்பங்களுக்கும் நடந்தது என்ன? ஒரு அம்மா கணவர் இறந்துட்டாரு. இதுக்கு என்ன காரணம்? யாரு காரணம்? தீய வினைகளா காரணம்? அப்படின்னு ஒரு அம்மா யோசிக்குது. இன்னொரு அம்மா நல்லா இருந்த குடும்பம் சிக்கி இப்படி சிதறி சின்னாபின்னமா தனித்தனியா பிரிஞ்சு போயிருச்சே. இதுக்கு யாரு காரணம்? அப்படின்னு அந்த சாமிகிட்ட கேள்விய முன்வைக்குது. இது இந்த இடத்துல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம மனசு ஒரு சில நேரங்கள்ல தேடும் பார்த்தீங்களா? இதுக்கு யாரு காரணம்? என்ன காரணம்? சரி, இது ஏன் நடந்துச்சு? ஏன் அந்த குடும்பம் பிரிஞ்சுச்சு? ஏன் அந்த அம்மாவோட கணவர் உயிர் பறிபோச்சு? அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணமா தான் இருக்கும். இந்த 2 காரணத்துக்கும் ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, அவர்கள் வணங்குற, அவங்கள காக்கிற தெய்வம் அந்த நேரத்தில பேசாம இருந்தது தான் காரணம். இப்ப நாம ஏன் குலசாமிய வணங்குறோம்?
என்னுடைய குலத்தை காக்க, என்னுடைய குல மக்களோட ஆயுட்காலத்தை நீட்டிக்க, சுற்றி இருக்கிற தீய வினைகளை மாற்றி அமைக்க, கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குற அனைத்து சக்திகளுமே நான் வணங்குற குலசாமி தான். அந்த குலசாமி எனக்கு இல்லை, என்னைய பாதுகாக்கலை, என் கூட பேசலை, என்னை விட்டு விலகி நின்றுச்சு அப்படின்னா இது எல்லாமே எனக்கு நடக்கும். இதுதான் இந்த 2 குடும்பத்துக்கும் நடந்திருக்கு. சரிங்க, குலசாமி பேசலைன்னு சொல்கிறீங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் அந்த கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்க. இன்னொரு குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. ஏங்க அந்த குலசாமி பேசலை? எதனால் பேசலை? அந்த சாமியை கட்டிட்டாங்களா? அந்த சாமியை மறிச்சிட்டாங்களா? அல்லது அந்த சாமி அந்த எல்லையை விட்டு வெளியேறிடுச்சா? ஏன், எதுக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, என்னை காக்கிற குலசாமி இருக்குது அப்படின்னா, என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய ரத்த வழி, என்னுடைய ரத்த பந்த சொந்தம் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, என் கூட பிறந்த ஒருத்தர் எனக்கு எதிராக தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னா அவரை குலசாமி தண்டிச்சிடாது. குலசாமியோட கோபக்குறி விழுந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணும்? பொறுத்து போகும், சகிச்சு போகும். எதுக்கு ஒரு சில எல்லைகளில் குலசாமி பேசாமல் இருக்குது, குலதெய்வத்தோட சக்தியை வெளிப்படுத்தாமல் இருக்குது, தவறு செஞ்சவங்களை தண்டிக்காமல் இருக்குது, தீய வினைகள் புரிஞ்சவங்களை அவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவங்களையும் குடும்பத்தையும் ஏன் சேர்ந்து காத்து வர்றதுக்கு காரணம் இதுதான். வழி மாறி திசை மாறி எனக்குள்ளே இருக்கிற என் பிள்ளையே தடுமாறி போயிருச்சு, அந்த பிள்ளை மறுபடியும் சரியாகி மறுபடியும் அந்த நிலைக்கு, பழைய நிலைக்கு, நல்ல நிலைக்கு வரும் அப்படின்னு அந்த சாமி நம்புறதுனால தான் தவறு செஞ்சவங்களை கூட மன்னிச்சு விட்டுறோம். அப்படி மன்னிச்சதுனால தான் அந்த கஷ்டங்கள் அந்த குடும்பங்களை சூழ்ந்து நிற்கும். சரி, புரிகிற மாதிரி சொல்கிறேனே. என்னை ஏன் குலசாமி காக்கலை? குலசாமி காக்காதனால தானே இந்த கஷ்டம் வந்துச்சு, இந்த இழப்பு வந்துச்சு. ஏன் காக்கலை அப்படின்னா, காரணம் நான் என்னை சார்ந்து இருக்கிறதுனால அந்த சாமி தவறு நடக்கும்போது அந்த தவறை பார்த்து சகிச்சு நின்றுக்குச்சு. இதுதான் அர்த்தம். இப்போ அங்காளி வங்காளி பெருமக்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருதப்பா, சண்டை வருதப்பா, சச்சரவு வருதப்பா. நாளும் ஒரு சில நேரங்கள் ஒரு சில தவறான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போ தான் திருந்துவாங்க? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாமிக்கு அந்த மக்கள் தான். அந்த மக்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. 10 பிள்ளை பற்றிருக்கோம். அந்த 10 பிள்ளையில் ஒரு சில பிள்ளைகள் சரியாக வளரலை, வழி மாறி திசை மாறி போயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிள்ளையை அந்த சாமி விட்டு ஒதுக்கி வச்சிடாது. அந்த பிள்ளையை சரி பண்ணும், அந்த பிள்ளையை திருத்தம். அதுதான் நம்ம கும்பல அங்காளி பங்காளி பெருமக்கள் எல்லாத்துக்கும் நடக்கும். அப்போ எனக்குள்ள வெளியால் ஒரு ஆள் வந்து எனக்கு தவறு செஞ்சேன் அப்படின்னா அந்த சாமி அவர்களை இல்லாமல் காணாமல் ஆக்கிறோம். ஆனால் எனக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த குடும்பம் தண்டிச்சிருச்சோம், நாம் தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பம் குழந்தை குட்டி அந்த தலைமுறை பாதிக்கப்படுமே அப்படின்னு அந்த சாமி சகிச்சு நின்றுக்கிறோம். சரிங்க, பதிவுக்கு வருவோம். என் வீட்டு பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னா, இப்போ இந்த கேள்விக்கு பதில். சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரித்தேன். எனக்கு நெருக்கமானவங்களே எனக்கு தவறு செஞ்சுருக்காங்க, தீய வினைகள் செஞ்சுருக்காங்க, அவங்க தான் எனக்கு பிரச்சனை. அவங்களும் நானும் ஒரே சாமியை கும்பிட்றோம். அதனால் அந்த சாமி என்னையா அவங்களையும் அவங்களையும் பாதுகாத்துக்குச்சு, என்னையும் பாதுகாத்துக்குச்சு, அவங்க செஞ்ச தவறையும் மன்னிச்சு விட்டுருச்சு. அப்போ இதுக்கு என்னங்க? இதுக்கு முடிவு என்ன? அப்போ நான் தண்டிக்கப்பட்டிருக்கனே, நான் பறி கொடுத்துருக்கனே, நான் கஷ்டப்பட்டிருக்கனே, என்னுடைய குடும்பம் சிதறி போயிருக்கேன். அதுக்கு இது எப்போ தான் விடிவு, எப்போ தான் விமோச்சனம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அந்த விமோச்சனம் என்னாகும் அப்படின்னா, சாமி பொறுத்து பொறுத்து பார்க்கும். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை பொறுத்து பொறுத்து பார்க்கும். ரொம்ப உச்சகட்டத்துக்கு ரொம்ப மேலே அதை சரியே ஆகலை, அதனால் பல வினைகள் மறுபடியும் மறுபடியும் கஷ்டங்கள் தன்னை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த குடும்பத்தை துண்டாக அந்த சாமி அந்த எல்லையை விட்டு தூக்கி எறிஞ்சிடும். அந்த குடும்பத்துக்கு குலதெய்வ பார்வையே கிடைக்காது, அருளாசியே கிடைக்காது. நாளும் அந்த 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 குடும்பம் கஷ்டப்படும். இதுதான் குலசாமி அவர்களுக்கு கொடுக்குற தண்டனை. சரி, அப்போ என் பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று இது போன்ற ஒரு சில விஷயங்கள், இன்னொன்று நான் எப்படி காரணமாக இருப்பேன் அப்படின்னா, அந்த தெய்வத்தை
என்னைய காக்கிற தெய்வத்தை நான் சரியாக வழிபடாமல் வணங்காமல் நான் இருந்தேன் அப்படின்னா அந்த சாமியோட அருளாசி எனக்கு கிடைக்காது. அதனால் எனக்கு இது போன்ற கஷ்டங்கள் வரும். சரிங்க, இதை நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கிறணும். என்னுடைய கணவர் உயிர் போயிருச்சே, என்னுடைய குடும்பம் சிதறி போச்சே, இது யார், என்ன காரணம், நான் ரொம்ப தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிறணும். நான் ஒரு சாமியாடியை பார்க்கணும், ஒரு மருளாடியை பார்க்கணும், ஒரு குறி ஏற்கணும். எனக்கு யார் இந்த தவறு செஞ்சவங்களை நான் திருப்பி அடிக்கணும், திருப்பி எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு சில மக்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலான இடங்கள் அதுதான் நடக்குது. நான் போய் ஒரு இடத்துல குறி ஏற்க போகிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், என்னப்பா இந்தா உன் பங்காளி தான்ப்பா காரணம், உனக்குள்ளே இருக்கிற ஆள் தானாப்பா காரணம்னு உன்னை சொல்லி விட்டுருவார். அப்போ என்ன ஆகும், என் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பு வளர 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 எப்போதெல்லாம் எனக்கு பிரச்சனைகள் வருதோ அப்போதெல்லாம் அவர் தான் காரணம், அந்த மக்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்குள்ள விதைச்சிருவோம். அது சரியானதாக இருக்காது. சரிங்க, இது எப்படி, அதுக்காக இதை எப்படி அதை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? பழிக்கு பழி வாங்க வேணாமா? நாங்கள் நல்லா தானே இருந்தோம், என் கணவர் யாருக்கும் எந்த கெட்டது செய்யலையே, எல்லாத்தையும் காத்தானே வந்தார், அப்போ அவருக்கு நீதி கிடைக்க வேணாமா அப்படின்னு கேட்குற மக்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எதிர்த்து அடிக்கிறதுனால, பழிக்கு பழி தீர்க்கிறதுனால எந்த ஒரு நல்லதும் நடக்காது. அதனால் அறிவு அன்பர்களுக்கு சொல்கிறேன், இது மாதிரி பறிபோன உயிர்களை பறிகொடுத்து இது போன்று ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய தெய்வம் மறுபடியும் இது போன்ற தவறுகள் நமக்கு நடக்காமல், என் கணவர் இறந்துட்டாரு, இது மாதிரி பிரச்சனைகள் என் குடும்பத்தில் இனி நடக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் என் சாமி என்னை காத்து நிற்கணும், அது உடன் இரத்த பந்த இரத்த சொந்தம் யாராக இருந்தாலும் அந்த தெய்வம் என்னை காத்து நிற்கணும் அப்படிங்கிற மட்டுமே மனசில் வச்சு அந்த தெய்வத்திட்ட நீங்கள் கடுமையான வழிபாடும் கடுமையான கோரிக்கையும் அந்த தெய்வத்திட்ட நீங்கள் சொல்கிற உங்களுடைய மன வலி, இதனால் மட்டுமே உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த சாமிகிட்ட நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் கஷ்டப்பட பட பட அந்த சாமி பார்க்குற சாமி என்ன ஒன்று தெரியுமா, அடுத்து இது மாதிரி உங்கள் செயல் உங்கள் குடும்பத்தை நோக்கி வருது அப்படின்னா அந்த சாமி முன்னாடி நின்று தாம் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் பெத்த பிள்ளைய வெட்டி சாச்சு உங்களை போன்ற நன்மக்கள் அந்த சாமி காத்து கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அப்போ இந்த பதிவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அருமருந்து, எல்லாத்துக்கும் அருமருந்து என்னைய காக்காமல் கைவிட்ட சாமி தான், இனிமேல் அதை செய்யக்கூடாதுன்னு மறுபடியும் அந்த சாமியை நான் அதனுடைய அருளாசியை கிடைக்க பெறணும் அப்படிங்கிறதான் இதுக்கு அருமருந்தாக இருக்கும். நிறைய நடந்துடும். எப்படி சொல்லுது அப்படின்னா, தெய்வத்தை நெருங்கி தெய்வத்தை அதனுடைய சக்தியை மேம்படுத்தணும், அந்த தெய்வத்தை நாளும் வணங்கணும்னு சத்தியமான மக்களுக்கு தான் நிறைய சோதனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும், கஷ்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன், எதுக்கு அப்படின்னா நம்ம பக்கம் சாமி நிற்கிது, அதுதான். அப்போ அதை கடைசி வரைக்கும் நாம் இடைவிடாமல் வழி மாறி தீய வினைகளுக்கு நாம் தீயதவே செய்வோம்னு நாம் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாமியை நாம் இழந்துருவோம், நம்ம சாமியோட அருளாசி நமக்கு கிடைக்காது. பரவாயில்லைன்னு அதையும் கடந்து இனி இருக்கிற மக்களுக்காவது நல்லது செய்யணும். அந்த சாமியை 4 வார்த்தை திட்டி கூட, கொலகார சாமின்னு கூட அந்த சாமியை திட்டி மறுபடியும் அந்த சாமியோட காலை பிடிக்கிறது தான் நமக்கு நல்லதாக அமையும். ஒரு இடத்துல போய் கேட்குறோம், இது மாதிரி இவங்க தான் சொல்கிறதுனால நமக்கு உள்ள குடும்பத்தில் பகைகள் வளரும், அந்த பகை நாளுக்கு நாள் 1 தவறா 3 தவறா 5 தவறா 7 தவறா மாற்றி மாற்றி அந்த குடும்பமே ஒரு சில வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் சித்திரவதைக்கு உள்ளாகும். அதுக்கு நாம் ஆரம்பமாக நாம் இருந்துடக்கூடாது. நடந்தது நடந்துருச்சு, இனியும் நடக்காமல் இருக்கு, என்னைய காத்து கொடுன்னு அந்த குலசாமியோட கையையும் கரங்களையும் அந்த எல்லையும் கட்டி அணைச்சி கண்ணீரால் நம்ம மனவழிகளை அந்த சாமிக்கு கடத்துறதா இதுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை இதுபோன்று பிரச்சனையில் சூழ்ந்து தவியாய் தவிக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.